ஏக்கம் வேறு தான் வேறுன்னு நினைக்காம ஏக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதரை நினைச்சு பெருமிதம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? கட்சிக்காகவே உழைச்சார். உழைப்பால் வந்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார். அதனால்தான் வரலாற்றில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். எப்படிப்பட்ட வரலாறு அவருடையது நினைச்சு பார்க்கிற. 12 வயசுல போராட்டக்காரனாக உருவாகி 15 வயசுல பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 18 வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்து கொண்டு அவர் வாழ்ந்த தியாக வாழ்வு எப்படிப்பட்டது? தலைமறைவு வாழ்க்கை, சிறைச்சாலைகள், சித்திரவதை, கட்டி வச்சு ரோட்ல போட்டு அடிச்சாங்க, சிகரெட்டால சுட்டாங்க, மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் போட்டுடுவோன்னு மிரட்டினாங்க. இதுக்கெல்லாம் அஞ்சினாரா? விடுதலை உணர்ச்சியை விட்டு விட்டாரா? இல்லை, விடாது உழைச்சார். அந்த நெஞ்சுரம் தான் தோழர் நல்லக்கண்ணையவார் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். அவர் எழுதின கவிதை ஒன்றை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆயுள் தண்டனையும் அதன் மேல் தண்டனையும் பேய் சட்டம் அளித்திட பெரும்பங்கு எங்களுக்கு. ஆண்டு பலவாக அடக்கியே போட்டாலும், மாட்டி சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும் மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம், எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்துகிற விதமாக கவிதை எழுதியிருக்கிறார். கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார். தாமிரபரணியை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது. ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்காக உழைப்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. எப்படிப்பட்ட பயணம் இது? நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சார்னு குற்றம் சாட்டி 7 ஆண்டுகள் சிறை வச்ச காலம் மாறி உயர் நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உண்மையான உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள்.